டிஃபிகல்ட். அதனால தான் வந்து நான் வந்து என்ன பண்றேன்னா, ஐல் யூஸ் அ நோட்ஸ் ஆப். நோட்ஸ் ஆப்ல வந்து நான் வந்து எழுதுவேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் எழுதுங்க. ஸோ நான் கரெக்ட்டா எழுதுவேன். கரெக்ட்டா ஹைலைட் பண்ணுவேன். ஸோ பார்த்துக்கோங்களேன். ஓகே. ஸோ நான் ஷேர் ஸ்க்ரீன் பண்ணுவேன். ஓகே. கேள்விகள் இருந்துச்சுன்னா, இப்ப கேட்காதீங்க. கிளாஸ் நடுவுல கேட்காதீங்க. எல்லாரும் எண்ட் ஆஃப் த கிளாஸ் நான் ஒரு Q&A செஷன் மாரி இது பண்ணுவேன். என்ன கேள்வி வேணாலும் நீங்க கேட்கலாம். ஸோ நோ ப்ராப்ளம். ஓகேயா? ஸ்டார்ட் பண்ணுவோம். So will you send the recording? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கிளாஸ் பேர் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரெக்ஸ் 101. ஸோ ஃபாரெக்ஸ் 101ல நீங்க என்ன படிப்பீங்கன்னா, இட்ஸ் பேசிக்கலி ஃபாரெக்ஸ்னா என்னதுலேருந்து கடைசி வரைக்கும் எப்படி உங்களுக்கு அக்கவுண்ட் தொறந்து ட்ரேட் பண்ற வரைக்கும். ஆனா இந்த வாட்டி என்ன நான் போனஸா குடுக்க போறேன் பார்க்குறீங்கன்னா, நான் எப்படி ட்ரேட் பண்றேன், என்னோட ஸ்ட்ராட்டஜி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஆனா வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்காது, செகண்ட் கிளாஸ்ல இருக்காது. இது வந்து தேர்ட் கிளாஸ்ல வந்து ஒன்ஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் த பேசிக் உங்களுக்கு புரியணும். அதுக்கப்புறம் பிராக்டிகல் விச் இஸ் சார்ட் ஒர்க்னு இருக்கும். சார்ட் ஒர்க்னா பேசிக்கலி அந்த ட்ரேடிங் பண்ணுறோம்ல, அது வந்து ஃபுல்லா கிராஸ்ப் எடுத்தாதான் we can go for லைஃப் ட்ரேட். இல்லைன்னா you'll be gambling for the whole thing. அதனால தான். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். நான் வந்து இது வந்து லெஃப்ட் வந்து கேன்வாஸ் ஸ்லைட்ஸ், ரைட்ல பார்த்தீங்கன்னா அதான் வந்து நான் நோட்ஸ் எழுதுற ஆப். ஓகேயா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜகா இன் கேல்னா யாரு? ஸோ என் உண்மையான பேர் வந்து ஜெகதீஷ். ஸோ ஜகா இன் கேல் வந்து இஸ் ஜஸ்ட் ஒரு கேட்சியான ஒரு நேமுக்காக தான் நான் வந்து டிக்டாக்ல ஒரு பேர் வச்சேன். ஸோ வந்து நிறைய பேர் வந்து ஃபேஸ்புக்ல இருந்து என்னை பார்த்து வந்திருப்பீங்க. ஸோ ஃபேஸ்புக்ல இருந்து பார்த்து வந்தவங்க வந்து மேபி என்னை தெரியாது. ஸோ வந்து டிக்டாக்ல பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேக் அக்கவுண்ட்ஸ் இருக்கு. என்னோட உண்மையான அக்கவுண்ட் வந்து ஜகா இன் கேல். அது மட்டும் தான் இருக்கும். ஸோ அது மட்டும் தேடினீங்கன்னா இதான் என்னோட உண்மையான ப்ரொஃபைல். ஸோ என்னோட வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கன்சிடர் ஃபாரெக்ஸ்னா என்னதுல இருந்து அண்ட் ஆல்சோ நான் ப்ராஃபிட்ஸ் ரொம்ப காமிக்க மாட்டேன். ஏன்னா நான் ஃபெராரி ஒன்றும் வாங்கல. ஸோ நான் மற்றவங்க மாதிரி அந்த மாதிரி ஷோ ஆஃப்லாம் இல்லை. அண்ட் ஆல்சோ நான் டைரக்டா சொல்றேனே, இந்த ஃபெராரி இதெல்லாம் போட்டு காமிச்சிட்டு இருக்கிறவங்க வந்து மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் ஃபேக் இன்ஃப்ளூயன்சர்ஸ். அது ஐ கேன் டைரக்ட்லி சே. ஏன்னா வந்து ஐ டைரக்ட்லி நோ தெம் ஆல்சோ. ஸோ அதனால தான் நான் சொல்றேன், ஆன்லைன்ல பாக்குறீங்களா ஒரு ஆளை, கரெக்டா அனலைஸ் பண்ணுங்க அவங்களோட கேரக்டர் எப்படி இருக்குன்னு. ஸோ தட்ஸ் ஹவ் யூ லைக் ஒரு ஆளை ஜட்ஜ் பண்றது. ஸோ அதுதான் நீங்க என்னை ஜட்ஜ் பண்றீங்க. ஸோ கிளாஸ் எப்படி இருக்குன்னு நீங்க உங்களுக்கு தான் தெரியும். எண்ட் ஆஃப் த கிளாஸ் நான் வந்து எம் ஐ ரியலி குட், எம் ஐ பேட்னு. ஸோ சேம் திங். ஸோ எனக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 4+ இயர்ஸ் இன் ஃபாரெக்ஸ். ஐ ஆல்சோ ட்ரேட் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட். ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் வந்து நான் எண்ட் ஆஃப் த கிளாஸ் ஒரு போனஸ் செஷன் மாதிரி நான் இது பண்றேன். ஸோ இந்த 2 தான் நான் ட்ரேட் பண்றேன். கிரிப்டோ கரன்சி யூஸ் டு ட்ரேட். ஸோ ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா 2020 மீட்ல யூஎஸ் எலெக்ஷன் டைம்ல, அந்த டைம்ல நான் வந்து ஆரம்பிச்சது. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே. ஸோ சிலபஸ் ரோட் மேப். ஸோ இதெல்லாம் என்னதுன்னா எந்த கிளாஸ்ல என்ன படிப்பீங்கன்னு. ஸோ இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம வந்து மோர் தியோரி படிப்போம். ஸோ வாட் இஸ் ஃபாரெக்ஸ், அப்புறம் வந்து லாட் சைஸு, டிப்ஸ் அண்ட் ஆல்சோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கால்குலேஷன். எண்ட் ஆஃப் த கிளாஸ் வில் ஆல்சோ ஸ்டடி டெமோ அக்கவுண்ட் ஓப்பனிங். ஸோ வந்து உண்மையான காசு போடாம ஃபேக் காசுன்னு வெர்ச்சுவல் மணின்னு சொல்லுவாங்க. வெர்ச்சுவல் மணில வந்து எப்படி வந்து ட்ரீட் பண்றது. ஸோ யூ டோன்ட் ரிஸ்க் யோர் ரியல் மணிலாம். ஸோ தட்ஸ் திங். செகண்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான் நீங்க வந்து டிக்டாக்ல இல்லை ஃபேஸ்புக்ல அந்த சார்ட்லாம் பார்க்குறீங்களா ஸ்க்ரீன்ல, அதான் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ். தேர்ட் வந்து லைஃப் ட்ரேட் அனாலிசிஸ். அப்புறம் வந்து என்ன பிளான்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஒன்னா ட்ரேட் பண்ண வீக்லி செஷனா. ஸோ இந்த வீக்லி செஷன் வில் ஹேவ் எவ்ரி வெனஸ்டே. இல்லைன்னா லெட்ஸ் சே ஒன்றும் நிறைய பேர் ஒன்றும் கன்சிஸ்டண்டாக இருந்துச்சுன்னா வில் ஹேவ் மேபி 2 or 3 times a week. நான் இன்னைக்கு குரூப்ல போல் போட்டேன், நினைக்கிறேன் ஒரு 40 பேர்கிட்ட vote பண்ணீங்க. யூ ஆல் வாண்ட் 2 classes ஒரு வாரத்துல. ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஓகேயா? ஸோ ஸ்ட்ரெயிட்டா ஃபாரெக்ஸ்னா என்னதுன்னு படிப்போம். ஓகே, 1 minute. நான் வந்து ஜூம்ல ஆளுங்களை அட்மிட் பண்ணிடுறேன்.
ஓகே. ஸோ வந்து வாட் இஸ் ஃபாரெக்ஸ்? ஸோ ஃபாரெக்ஸ்னா என்னதுன்னா இஸ் பேசிக்லி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. ஃபாரெக்ஸ் அந்த வார்த்தையே ஒரு ஷார்ட் ஃபார்மான ஒரு வார்த்தை. ஸோ வந்து அதோட ஃபுல் டேர்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட். ஸோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்னா நம்ம தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா இட்ஸ் பேசிக்லி வெளிநாட்டு கரன்சி. ஸோ வந்து நிறைய பேர் இருக்கு. சில பேர் வந்து சில நிக்நேம்ஸ் வந்து ஃபாரெக்ஸ் வந்து எஃப்எக்ஸ்னு போடுவாங்க, இல்லைன்னா ஸ்பாட் எஃப்எக்ஸ், இல்லைன்னா வந்து ரீட்டைல் ஃபாரெக்ஸ்னு போடுவாங்க. ஓகே, ஃபாரெக்ஸ் இண்டஸ்ட்ரி இஸ் த பிகெஸ்ட் இண்டஸ்ட்ரி. நீங்க வந்து சஹாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லைன்னா வந்து நீங்க வந்து ஷேர்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஷேர்ஸ் வந்து இஸ் 25 times ஸ்மாலர் தென் ஃபாரெக்ஸோட மார்க்கெட். அப்படின்னா ஃபாரெக்ஸ் வந்து 25 மடங்கு கூட ஷேர்ஸ் விட. ஸோ அதான் வந்து ஃபாரெக்ஸோட மார்க்கெட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மார்க்கெட் அண்ட் வெரி பாப்புலர். அதோட ஒரு நாளோட வால்யூம் பார்த்தீங்கன்னா $2 trillion a day. Not ringgit, not Indian rupees, or not Sri Lankan currency. It's $2 trillion a day. So அதான் வந்து ஃபாரெக்ஸ் வந்து இஸ் வெரி பாப்புலர். யூஸ் டு பி வந்து ஒரு காலகட்டத்தில் ஒரு 90s டைம்ல வந்து எல்லாருனாலையும் ட்ரேட் பண்ண முடியாது, ஒன்லி பேங்க்ஸ் குட் ட்ரேட். ஸோ வந்து அந்த டைம்ல வந்து 90s டைம்ல வந்து 90s டைம்ல வந்து பேங்க்ஸ் மட்டும் தான் ட்ரேட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஒரு 2000s வந்து அதுக்கப்புறம் தான் ரீட்டைல் ஃபாரெக்ஸ் வந்து எடுத்து வந்தாங்க. ஸோ ரீட்டைல் ஃபாரெக்ஸ்னா இஸ் பேசிக்லி நார்மல் ட்ரேடர்ஸ். ஸோ அதான் வந்து ரீட்டைல் ஃபாரெக்ஸோட மீனிங். ஸோ ரீட்டைல் ஃபாரெக்ஸோட மீனிங்னாலே அந்த ரீட்டைல்னாலே இஸ் நார்மல், ஜஸ்ட் நார்மல் பேசிக் லைக் தட். அஸ் பேங்க்ஸ் வந்து நம்ம என்ன கூப்பிடுவோம்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷன்ஸ்னு நம்ம கூப்பிடுவோம். ஓகேங்க, ஓகே, இன்ஸ்டிடியூஷன்ஸ்னு நம்ம கூப்பிடுவோம். ஸோ இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து இஸ் கன்சிடர் பேங்க்ஸ், இல்லைன்னா வந்து ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ். ஸோ இவங்க தான் வந்து நம்ம இன்ஸ்டிடியூஷன்ஸ்னு கூப்பிடுவோம். ஸோ வந்து we have to be very grateful. இந்த காலகட்டத்தில் வந்து நார்மல் ட்ரேடர்ஸ் லைக் அஸ் நம்ம வந்து ட்ரேட் பண்ண முடியும். நம்ம வந்து we can also make money. அந்த காலத்துல வந்து பேங்க்ஸ் மட்டும் தான் they only make money. இப்போ வந்து நம்மளும் ட்ரேட் பண்ண முடியும், நம்மளும் காசு மேக் பண்ண முடியும். ஸோ அதான் வந்து we have to be very grateful. ஸோ ஃபாரெக்ஸ்னா என்னதுன்னு பார்த்தோம். இப்போ வந்து ஃபாரெக்ஸ் வந்து எப்போ நம்ம ட்ரேட் பண்ணலாம்? ஸோ 7 days a week இல்லை. ஃபாரெக்ஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 5 days a week you can trade 24 hours a day. ஸோ ஃபாரெக்ஸ்ல வந்து ஃபேமஸா 4 செஷன் இருக்கு. இது வந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபேமஸா 4 செஷன் இருக்கு, விச் இஸ் சிட்னி செஷன், அதுக்கப்புறம் டோக்கியோ செஷன், அதுக்கப்புறம் லண்டன் செஷன், அதுக்கப்புறம் நியூயார்க் செஷன். ஸோ நியூயார்க்னா NYன்னு ஷார்ட்டாக எழுதியிருக்கேன். ஸோ வந்து எப்போ ஆரம்பிக்கும் பார்த்தீங்கன்னா சிட்னி வந்து ஆஸ்திரேலியாவோட இது கன்சிடர். அங்கே தான் சன்ரைஸ் ஃபர்ஸ்ட். ஸோ வந்து அங்கே 9 மணி திறப்பாங்க அவங்க ஊர் டைமுக்கு. அப்புறம் சாத்துறது விச் இஸ் ஃப்ரைடே, நம்மளுக்கு வந்து ஃப்ரைடே சாத்துவோம், விச் இஸ் ஒரு சட்டர்டே விடிங் காலில் நம்ம சாத்துவோம். ஏன் நம்மளுக்கு சட்டர்டே முடியுதுன்னா இஸ் பேசிக்லி யூஎஸ்ல வந்து அங்கே வந்து அப்போதான் 5 மணிக்கு வந்து சாத்துவாங்க. ஸோ வந்து இட்ஸ் குளோபல் கரன்சி, குளோபல் பிஸ்னஸ்னு நம்ம சொல்லலாம். we have to take into consider சிட்னிலேருந்து கடைசி வரைக்கும் நியூயார்க் வரைக்கும் நம்ம வந்து எல்லாரையும் வந்து நம்ம எவ்ரிஒன் இஸ் இன்வால்வ்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஃபாரெக்ஸ் வந்து வீக்கெண்ட்ஸ்ல வந்து க்ளோஸ். ஆனால் வந்து ஜஸ்ட் ஒரு போனஸ் இன்ஃபர்மேஷன், கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்ஸ் வந்து நீங்கள் 24 hours a day 7 days a week நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். அதுக்குன்னு எல்லாரும் அங்கே போயிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம 5 days a week கரெக்டாக ட்ரேட் பண்ணோம்னா we can make money. அதே சேம் எனி மார்க்கெட், ஷேர்ஸ் நீங்கள் காசு செய்யலாம், கிரிப்டோ கரன்சி செய்யலாம், ஃபாரெக்ஸ் கூட செய்யலாம். எனிதிங் யூ கேன் மேக் மணி. இட்ஸ் அபவுட் ஹவ் யூ டூ. எப்படி நீங்கள் செய்கிறீங்கன்னு தான் கேள்வியே. ஸோ எப்படி செய்கிறீங்கன்னு தான் நான் இப்போ உங்களுக்கு இது பண்ணுறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து கோட் பேஸ். ஸோ வந்து லெட்ஸ் சே உங்களுக்கு வந்து இதில் வந்து லெட்ஸ் சே யூ ஆர் நாட் ஃபெமிலியர் வித் ஃபாரெக்ஸ், யூ ஆர் வெரி நியூ,
இது உங்களுக்கு கொஞ்சம் இதா இருக்கும். பட் வந்து நான் ஸ்டார்டிங்ல இருந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். விச் இஸ் ஃபாரெக்ஸ்ல ட்ரேட் பண்ணோம்னா யூ கேன் ட்ரேட் சோலோ கரன்சிஸ். ஸோ நம்ம சொன்ன மாதிரி ஃபாரெக்ஸ்னா இஸ் பேசிக்லி குளோபல் கரன்சிஸ், நாட்டோட கரன்சிங்க. ஓகே, ஸோ ஃபாரெக்ஸ் மார்க்கெட்னு வந்துட்டா டூ ரெண்டு கரன்சி பேர்ஸ் வந்து நீங்க வந்து எடுத்து நீங்க ட்ரேட் பண்ணணும். கன்சிடர்ட் வந்து யூரோ யூஎஸ்டி. யூரோ ஒரு தனி எக்கனாமி, யூஎஸ்டி ஒரு தனி எக்கனாமி. அதே தான் ஜிபிபி ஜேபிஒய். ஜிபிபி ஒரு தனி எக்கனாமி, ஜேபிஒய் ஒரு தனி எக்கனாமி. ஸோ வந்து இப்போ வந்து பிரேக் டவுன் போவோம். யூரோ யூஎஸ்டினா என்னது, ஜிபிபி ஜேபிஒய்னா என்னது, எக்ஸ்ஐயு யூஎஸ்டினா என்னது. எக்ஸ்ஐயு யூஎஸ்டி இஸ் வெரி ஃபேமஸ் அமாங் இப்போ இந்த காலகட்டத்தில் உள்ள ட்ரேடர்ஸ். ஸோ இந்த ஷார்ட் ஃபார்மா இருக்குல்ல, மூணே லெட்டர் இருக்கிறது நம்ம வந்து என்னன்னு கூப்பிடுவோம்னா இஸ் வி கால் them as symbol. So these are just short forms. Okay, so symbols னு பாத்தீங்கன்னா யூரோ, XAU, XAG இதெல்லாம் symbols. It doesn't mean anything. It's just we have to know அந்த சிம்போலோட மீனிங் என்னது, சிம்போலோட எக்கனாமி என்னதுன்னு. நீங்க பாத்தீங்கன்னா EURன்னு இருக்குல்ல, இட்ஸ் ஜஸ்ட் பேசிக்லி யூரோ எக்கனாமி. யூஎஸ்டி வந்து எல்லாருக்கும் தெரியும் இஸ் யூஎஸ் எக்கனாமி. ஸோ ஜிபிபினா இஸ் பேசிக்லி கிரேட் பிரிட்டன் பவுண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து கிரேட் பிரிட்டன் பவுண்டோட எக்கனாமி இது. அதே வந்து ஜேபிஒய் வந்து இஸ் ஜப்பான் யென்னு சொல்லுவாங்க. ஸோ ஜப்பானோட எக்கனாமி எப்படி இருக்கு, கிரேட் பிரிட்டன் பவுண்டோட எப்படி இருக்குன்னு நம்ம எல்லா கண்ட்ரியோட கரன்சியை வந்து நம்ம அனலைஸ் பண்ணுவோம். தட் இஸ் ஃபாரெக்ஸ். ஸோ XAU, XAG இது என்னது? ஸோ XAUனா we also know as gold. அதே வந்து XAGனா we know them as silver. ஸோ இதுதான் வந்து சிம்பிளோட மீனிங் அண்ட் ஆல்சோ அதோட ஃபுல் டேர்ம் என்னதுன்னு. ஓகே, ஸோ யூரோ யூஎஸ்டின்னு எடுத்து வந்தா என்ன மீனிங்னு, என்ன அதோட உண்மையான மீனிங் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா யூரோ அகெயின்ஸ்ட் யூஎஸ்டி. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா இஸ் பேசிக்லி லெட்ஸ் சே கேள்வி இருந்துச்சுன்னா கடைசியில் கேளுங்க. ஓகே, ஸோ யூரோ யூஎஸ்டி. ஸோ யூரோ யூஎஸ்டி வந்து ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்ல வராங்கன்னா இஸ் பேசிக்லி யூரோ கரன்சி வந்து யூஎஸ்டி கரன்சி விட ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ நீங்க உங்க மைண்ட்ல நீங்க என்ன நினைச்சுக்கலாம்னா யூரோ கரன்சி வெர்சஸ் யூஎஸ்டி கரன்சி யாரு ஸ்ட்ராங்கா இருக்கா. ஸோ யூரோ இஸ் ஸ்ட்ராங் அகெயின்ஸ்ட் யூஎஸ்டினா யூரோ யூஎஸ்டி பிரைஸ் வந்து ஏறும். அதே வந்து யூரோ யூஎஸ்டி வந்து வீக்கா இருக்குன்னு சொல்றாங்களா யாராவது, நீங்க வந்து நியூஸ்ல பார்க்கலாம் எனிவே, யூரோ யூஎஸ்டி வீக்கா இருக்குன்னு சொல்ல வராங்கன்னா they are meaning that USD is stronger than euro. ஸோ அதான் அதோட ஹோல் மீனிங். ஜஸ்ட் ஒரு சிம்பிள் டேர்ம், ஒரு சிம்பிள் கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. அந்த டேஷ் இல்லைன்னா நடுவுல சில இடத்துல வந்து அந்த ஸ்லாஷ் இருக்காது. ஸோ யூ ஜஸ்ட் திங்க் as versus. XAU கோல்ட் இஸ் இட் ஸ்ட்ராங் அகெயின்ஸ்ட் டாலர் இல்ல வீக்கா இருக்கான்னு தான் அந்த கேள்வி. சேம் வித் ஜிபிபி ஜேபிஒய். ஸோ ஜிபிபி வெர்சஸ் ஜேபிஒய் ஸ்ட்ராங்கா இருக்கா வீக்கா இருக்கா அதான் கேள்வி. லெட்ஸ் சே ஜிபிபி வந்து ஜேபிஒய் விட ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா ஜிபிபி ஜேபிஒய் பிரைஸ் ஏறும். அதே வந்து ஜிபிபி ஜேபிஒய் வந்து வீக்கா இருக்குன்னா ஜிபிபி வந்து ஜேபிஒய் விட வீக்கா இருக்குன்னு அர்த்தம். ஓகேயா, ஸோ பிஃபோர் கோயிங் நான் ஆளுங்களை ஆட் பண்ணிடுறேன் ஜூம்ல. Screen sharing. ஓகே, cannot see, no. Screen sharing. Can't see slide. ஓகே இல்லைங்க, நான் திருப்பி ஷேர் ஸ்க்ரீன் பண்றேன். ஏன்னா சில பேருக்கு Screen. ஓகே ஓகே News.
ஓகே, இப்ப தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுதா எல்லாருக்கும்? சேட்ல எல்லாம் மெசேஜ் போடுங்க. ஓகே, ஸ்டார்ட் ப்ராட்காஸ்ட். ஓகே, திருப்பி ட்ரை பண்ணுங்க. இப்ப திருப்பி ட்ரை பண்றேன், பாருங்க எல்லாருக்கும் தெரியுதான்னு. நோ கான் சி ஸ்லைட்ஸ். ஓகே, லெட்ஸ் கோ. வந்தா. ஓகே, ஸோ வந்து ஜிபிபி வெர்சஸ் ஜேபிஒய்னா இஸ் பேசிக்லி ஜிபிபி வந்து ஜேபிஐ விட ஸ்ட்ராங்கா இருக்கா, அதான் அதோட கேள்வி. ஸோ வந்து எப்படி பாக்குறதுன்னு நான் வந்து அந்த எண்ட் ஆஃப் த கிளாஸ்ல வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா வந்து ஸ்லைட்லி ஹேவ் டு டூ வித் அந்த ஆப் MetaTrader 5 நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதில் தான் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். ஓகேயா? ஸோ இதான் வந்து கோட் பேஸ், விச் இஸ் கோட் பேஸ் வந்து எப்போதும் 2 கரன்சி வந்து இருக்கும். ஸோ நிறைய இருக்கு. நம்ம வந்து நீங்க அவ்வளவு தூரம் கூட போக தேவையில்ல. நீங்க வந்து மலேசியன் கரன்சி கூட இருக்கு. ஆனா வந்து ஏன் ஃபேமஸ் இல்லைன்னா, ஏன்னா நம்ம கரன்சி அவ்வளவு ஸ்ட்ராங் இல்லை. ஏன் இந்த யூரோ எஸ்டி இவங்கலாம், ஐ மீன் இட்ஸ் வெல் நோன்னா இட்ஸ் பேசிக்லி அவங்களோட எக்கனாமி லைக் வாட் ஒன்னும் ஸ்ட்ராங் நம்ம விட. ஸோ லைக் நம்ம ரிங்கெட்னா MYR RM இருக்காது. நம்ம வந்து மலேசியால என்ன பேசுவோம், RM நம்ம பேசுவோம். ஓகே, நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸ்ட்ராங் வீக் RM வந்து நம்ம வந்து இட்ஸ் ஜஸ்ட் நம்மளோட டாக்கிங் டேர்ம்ஸ் RMலாம். பட் வந்து சிம்பிள்னு வரும்போது நான் சொன்னேன்ல அந்த 3 லெட்டர்ஸ் நம்மளுக்கு வேணும். நம்ம வந்து MYRன்னு பாய்ப்போம். மலேசியன் ரிங்கெட் சேம் மீனிங், ஆனா வந்து இட்ஸ் கன்சிடர்ட் அ சிம்பிள். ஓகே, I'll explain the strong week again. ஓகே ஓகே ஸோ யூரோ இப்போ வந்து ஒரே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோமே, விச் இஸ் யூரோ USD. ஸோ யூரோ USD அப்படின்னா என்ன மீனிங்? We are checking if euro is stronger against USD or weak against USD. That is euro USD. Let's say எல்லா கோட் பேஸ்க்கு வந்து price point இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள்னா 1.20705. ஓகே, ஒரு எக்ஸாம்பிள். Let's say the price increase. Let's say இன்னைக்கு வந்து 1.2070, நாளைக்கு வந்து 1.2080 ஏறி இருக்கு பிரைஸ். ஸோ ஏறி இருக்குன்னா யூரோ வந்து யூஎஸ்டி விட ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். ஓகேயா? லெட்ஸ் சே நாளைக்கு வந்து 1.2080க்கு ஏறல, இறங்கி இருக்கு, விச் இஸ் 1.2060க்கு இறங்கி இருக்கு. ஸோ அப்ப என்ன சொல்ல வராங்கன்னா, யூரோ வந்து யூஎஸ்டி விட வீக்கா இருக்கு. ஸோ அதான் யூரோ யூஎஸ்டியோட மீனிங். ஓகேயா? ஓகே ஓகேனா நீங்க எனக்கு கீழே சேட்ல ரிப்ளை பண்ணுங்க. Brother Satish, okay, okay, all right, thank you. So let's go for next slide. Okay, next slideல வந்து இது more to countries and also அது அவங்களோட nickname. So let's say இது வந்து உங்களுக்கு just it's not importantன்னு இல்ல, இது just உங்களுக்கு ஒரு general knowledge. Let's say நீங்க வந்து வெளி இடத்துல போறீங்க, வெளி இடத்துல போகும்போது நீங்க வந்து ஈஸி டேர்ம்ஸ் ஒன்றும் ப்ரொஃபஷனல் டேர்ம்ஸ்னா நீங்க யூரோ டாலர் ஸ்ட்ராங்கா இருக்கு பாருங்க, இந்த மாதிரி பேசிடுவாங்க. அவங்க யாரும் யூரோ USDன்னு பேச மாட்டாங்க சில பேர். ஸோ தட் இஸ் ஜஸ்ட் ஒரு ப்ரொஃபஷனல் டேர்ம்ஸ்க்கு வந்து நம்ம இது பண்றோம், அவ்வளவுதான். ஸோ லெட்ஸே உங்களுக்கு இது வேணும்னா ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட், நீங்க மனப்பாடம்லாம் பண்ணவே தேவையில்லை இதெல்லாம். நெக்ஸ்ட் வந்து பீப்ஸ்னா என்னதுன்னு நம்ம படிப்போம். ஸோ பீப்ஸ்னா என்னதுன்னா, ஸோ இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட் பீப்ஸ். ஸோ வந்து இதுக்கு மேல வந்து நம்ம வந்து 3 டாபிக்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். டாபிக்ஸ்னால இட்ஸ் மோர் டு டெக்னிக்கல் டேர்ம்ஸ். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இஸ் பிப்ஸ், அதுக்கப்புறம் வந்து லாட் சைசிங். இது 2 சேர்த்தாதான் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எப்படி கனெக்ட் பண்றதுன்னு நான் காட்டுவேன். ஓகே, ஸோ பிப்ஸ்னா என்னதுன்னா இஸ் பேசிக்லி ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் percentage in point. Percentage in point. ஓகே, ஸோ பிப்ஸோட ஷார்ட் ஃபார்ம் அது. ஆனால் வெளி இடத்துல யாரும் பெர்சன்டேஜ் இன் பாயிண்ட்னு பேச மாட்டாங்க. எங்கே போனாலும் பிப்ஸ், டிக்டாக்ல நீங்கள் கமெண்ட் பார்க்கலாம். பிப்ஸ் வந்து உண்மையான டேர்ம் வந்து இஸ் பெர்சன்டேஜ் இன் பாயிண்ட். ஸோ ஜஸ்ட் ஒரு 5 மினிட் தாங்க, பிப்ஸ்னா என்னதுன்னு நான் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
அண்ட் கேள்வி இருந்துச்சுன்னா பட்டுன்னு நீங்க சேட்ல இது பண்ணுங்க ஸோ தட் ஐ கேன் அட்லீஸ்ட் கிளியரியா. ஓகே, ஸோ பீப்ஸ்னா இஸ் பேசிக்லி ஒரு டேர்ம் நம்ம எப்படி கணக்கு பண்றதுன்னு. லெட்ஸே நீங்க வந்து இப்ப வந்து மார்க்கெட்டுக்கு போறீங்க, சந்தைக்கு போறீங்க, கிலோ ஒரு ஒரு தக்காளி வந்து ஒரு கிலோ வந்து 4 ringgit, 4 மலேசியன் ringgit, 4 வெள்ளி. ஓகேயா? அடுத்த வாரம் போறீங்க, அதே டொமேட்டோ அதே கிலோ வந்து 6 வெள்ளி. ஸோ இந்த பிரைஸ் ஏறி இருக்கா இறங்கி இருக்கா? ஏறி இருக்கு. எத்தனை? 2 வெள்ளி, 2 ringgitக்கு ஏறி இருக்கு. நீங்க எப்படி கணக்கு பண்றீங்க? 6 minus 4. அதே கான்செப்ட். அதே கான்செப்ட் ஃபாரெக்ஸ்னு எடுத்துக்கிட்டா ரொம்ப பாயிண்ட் ஃபார்ம்ல இருக்கும் இந்த மாதிரி. நீங்க பாத்தீங்களா, நான் மொத கூட நான் உங்களுக்கு காமிச்சேன் ஒரு எக்ஸாம்பிள் 1.20. அந்த ஏன் நீட்டா இருக்குன்னா இட்ஸ் ஜஸ்ட் அவங்களோட டேர்ம் ஆஃப் ஹவு வாட் பிரைஸ் பாயிண்ட் இஸ் இட். இந்த பிப்ஸ்னா இஸ் பேசிக்லி என்ன யூஸ்னா இஸ் பேசிக்லி ஒரு ஒரு பே வந்து ஒரு கோட் பே வந்து பிரைஸ் ஏறுதா இறங்குறதுக்கான. ஸோ அதான் அதோட கணக்கு. இட்ஸ் ஜஸ்ட் ஒரு மேத்தமெட்டிக்கல் டேர்ம் whether the price has increased or has decreased. So that is percentage in point. ஸோ எப்படி கணக்கு பண்றீங்க அதான். ஸோ லெட்ஸ் சே உங்களுக்கு தெரியுது தக்காளி வந்து ஒரு கிலோ வந்து 4 வெள்ளிலேருந்து 6 வெள்ளிக்கு ஏறி இருக்கு. ஓகே, ஸோ 4 வெள்ளிலேருந்து 6 வெள்ளிக்கு ஏறும் போது நீங்க என்ன டிசிஷன் எடுக்க போறீங்க? ஸோ தட் இஸ் வை வி நீட் டு நோ பிப்ஸ். ஸோ பிப்ஸ் எப்படி கணக்கு பண்றதுன்னு நான் இப்ப ஒரு சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன் தருவேன். பாயிண்ட் டெசிமல் இருக்குல்ல, பாயிண்ட்ல இருந்து நீங்க கணக்கு பண்ணோம். முடிஞ்ச வரைக்கும் இது வந்து எழுதிக்கோங்க. ஓகேயா? ஸோ 3 மெயின் எக்ஸாம்பிள் நான் தருவேன், விச் இஸ் யூரோ யூஎஸ்டி, எக்ஸ்ஐ யூஎஸ்டி அண்ட் ஆல்சோ ஜிபி ஜிபிஒய். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யூரோ யூஎஸ்டி பார்ப்போம். யூரோ யூஎஸ்டி எப்படி பிப்ஸ் கணக்கு பண்றது? ஓகே, நீங்க இப்ப சார்ட்டுக்கு போனீங்கன்னா நிறைய பிரைஸ் பாயிண்ட் இருக்கும். இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் 1.09081. ஸோ பிப்ஸ் வந்து எங்கிருந்து கணக்கு பண்ணுவாங்கன்னா இட்ஸ் பேசிக்லி பாயிண்ட்ல இருந்து 1 2 3 4 இந்த 4வது இந்த இடத்துல இருந்து தான் கணக்கு பண்ணுவாங்க. ஐயோ ஐயோ இல்லைங்க, ஓகே 1.0908. ஸோ அந்த 8வது இடத்துல இருந்து தான் கணக்கு பண்ணுவாங்க. ஸோ உங்க மைண்ட்ல 4th பாயிண்ட் ஃப்ரம் த புள்ளில இருந்து 4வது இடம் வந்து அங்க இருந்து தான் கணக்கு பண்ணுவோம். ஸோ நீங்க கேட்பீங்க, இந்த ஒண்ணு வந்து என்ன என்ன யூஸ்? இட்ஸ் ஜஸ்ட் ஒன்னும் செகண்ட்லயே மில்லி செகண்ட் இருக்குல்ல. ஆனா வந்து நம்ம பேசிக் டேர்ம்ஸ் வந்து நம்ம செகண்ட்ல தான் நம்ம பார்ப்போம். மில்லி செகண்ட்ஸ் வந்து நம்ம அவ்வளவு நுணுக்கமா நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஸோ அதுக்கு தான் அந்த ஒண்ணு. ஸோ இந்த ஒண்ணு வந்து பின்னாடி இருக்கிற இடம் வந்து பிபேட்னு கூப்பிடுவாங்க. ஸோ தட் இஸ் த யூஸ். ஆனா வந்து உண்மையா பிப்ஸ்னா நீங்க வந்து எத்தனை பிப்ஸ், லெட்ஸ் சே 5 பிப்பா, இந்த இடத்துல இருந்து நீங்க கணக்கு பண்ணணும். 4th decimal point which is புள்ளில இருந்து 4வது இடம் நீங்க எடுத்துக்கோங்க. ஸோ அதே கான்செப்ட் XAUUSD. நான் கோல்ட்னே மட்டும் எழுதுறேன்னே, நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். XAUUSDனா இஸ் கோல்ட். ஸோ கோல்ட், ஸோ XAUUSD வந்து அதோட ப்ரைஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 3002.80. ஸோ கோல்டுக்கு எப்படி கனெக்ட் பண்ணணும்னா பாயிண்ட்ல இருந்து அந்த நெக்ஸ்ட் இடம் விச் இஸ் அந்த 8ல இருந்து 8 தான் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஃபார் பிப்ஸ் கால்குலேஷன். ஸோ வந்து திஸ் 0 இஸ் கால்ட் அஸ் பிபேட். எல்லா கரன்சிக்கும் பிபேட் இருக்கும். ஆனா பிப்ஸ்னு எடுத்துக்கிட்டா பிப்ஸ் வந்து 8வது இடத்துல இருந்து தான் எடுக்கணும், விச் இஸ் பாயிண்ட்ல இருந்து 1 பிளேஸ்ல. நெக்ஸ்ட் இஸ் ஜிபிபி ஜேபிஒய். ஸோ ஜிபி ஜேபிஒய் எடுத்துக்கிட்டா 192.012. ஓகே, ஸோ சேம் கான்செப்ட். ஆனா வந்து ஜப்பான் யெனோட கரன்சி வந்து மோஸ்ட் டுவர்ட்ஸ் பாயிண்ட்ல இருந்து 2வது இடம் விச் இஸ் 1. ஸோ 1ல இருந்து தான் பிப் கால்குலேஷன் வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ வந்து இந்த 2வது இடம் இஸ் கால்ட் as பிபேட். ஓகே, ஸோ எத்தனை பிப்ஸ் ஏறி இருக்கா இறங்கி இருக்கா எப்படி கணக்கு பண்றதுன்னு நான் இப்ப இது பண்றேன். ஸோ யாரு ஸ்கிரீன்ஷாட் பண்ணணுமோ ஸ்கிரீன்ஷாட் பண்ணுங்க. யூரோ யூஎஸ்டி வந்து 4th decimal point, கோல்ட் வந்து the first decimal point, ஜப்பான் யெனுக்கு வந்து யூஸ்வலி 2nd decimal point. நான் வந்து இப்ப ஒரு வாட்டர் பிரேக் எடுக்கிறேன், எனக்கு தொண்டையே காஞ்சிருச்சு. பாரு ஏதாவது மெசேஜ் இருக்கான்னு சாட்ல.
With no question. ஓகே. ஸோ வந்து யூரோ யூஎஸ்டி, கோல்ட், ஜிபிஜேபிஒய் இதெல்லாம் எப்படி கணக்கு பண்ண? ஓகே. ஸோ ஏறி இருக்கா இறங்கி இருக்கேன். நான் வந்து இப்போ எக்ஸ்பிளைன் உங்கள்கிட்ட பண்ணது வந்து எத்தனாவது டெசிமல் பாயிண்ட்ல இருந்து பீப்ஸ் கணக்கு பண்ணுவாங்கன்னு, அப்புறம் வந்து பீபெட் வந்து என்னதுன்னு. இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றது வந்து எப்படி வந்து ஹவு டு நோ வெதர் பீப்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கா இல்லை டிக்ரீஸ் ஆயிருக்கான்னு. ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து நான் எடுக்கிறேன், விச் இஸ் யூரோ யூஎஸ்டி. இந்த 3 கரன்சி மட்டும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம் இன்னைக்கு. கரன்சி பார்த்தீங்கன்னா உலகத்துல வந்து thousands ஆஃப் கரன்சி இருக்கு. பட் வந்து மேஜர் பேர்ஸ் ஆர் பெட்டர். இதெல்லாம் மேஜர் பேர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பேர்ஸ்லாம் ட்ரேட் பண்றது வந்து இஸ் மச் மோர் பெட்டர். ஜப்பான் yen வந்து மேஜர் பேர் இல்லை. அவங்க வந்து நம்ம வந்து வி கால் இட் as மைனர் பேர். சாரி, நாட் மைனர், எக்ஸாட்டிக் பேர். ஓகே. ஸோ யூரோ யூஎஸ்டி 1.09081. ஸோ பீப்ஸ் வந்து எந்த பாயிண்ட்ல இருந்து கணக்கு பண்ணோம், விச் இஸ் த 4th decimal point. ஸோ 4th decimal point வந்து 8. ஸோ லெட்ஸ் சே இன்னைக்கு வந்து பாயிண்ட் வந்து இஸ் 1.09081. நாளைக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து 1.09041. ஸோ எத்தனை பீப்ஸ் இறங்கியிருக்கு பார்த்தீங்கன்னா 4 பீப். எப்படி கணக்கு பண்றீங்க? யூ ஜஸ்ட் மைனஸ் your latest with your old one. Considered 1.09. So இது considered manual way of how to calculate pips. ஆனா இப்போ வந்து லேட்டஸ்ட் ஆச்சு. நீங்க வந்து you can go on meta traderலயே ஆட்டோமேட்டிக்கா வந்து நீங்க வந்து இது பண்ணலாம். ரூலர் டூல்னு ஒன்று இருக்கும். நீங்க அதை வச்சு எழுத்தீங்கனாலே நீங்க வந்து எத்தனை பிப்ஸ் போயிருக்குன்னு நீங்க பார்க்கலாம். ஸோ அதான் இப்போ வர லேட்டஸ்ட். பட் வந்து யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் பேசிக்ஸ். பிப்ஸ்னா எப்படி வேலை செய்யும், பிப்ஸை எப்படி கணக்கு பண்ணேன்னு. ஸோ வந்து நான் ஒரு 10 செகண்ட் டைம் தரேன், ஸ்கிரீன்ஷாட் பண்ணுங்க வேணும்னா. கைஸ், so far everything ஓகேயா? சாட்ல ஏதாவது மெசேஜ் பண்ணுங்க. ஓகேனா ஓகேன்னு போடுங்க. participants. Okay, alright. ஸோ புரியலன்னா ஜஸ்ட் ஒரு கேள்வி போடுங்க. ஏன்னா இப்போ சில டைம் வந்து கேள்விங்க நிறைய இருக்கும், அதனால தான் நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். பட் லெட்ஸ் சே யூ காட் 1-2 questions-னா யூ கேன் ஜஸ்ட் புட் இன். அந்த டாபிக் டைம்லயே நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஆல்ரைட். ஸோ நான் வந்து இப்போ கண்டினியூ பண்றேன். ஸோ யூரோ யூஎஸ்டிக்கு வந்து எப்படி கனெக்ட் பண்றது நம்ம பார்த்துட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ஏ யூஎஸ்டி. இட்ஸ் ஜஸ்ட் ஒரு பேசிக் மேத்ஸ். ஆனா வந்து பேசிக் மேத்ஸ்னு வந்து எடுத்துக்கிட்டா ஓகே, பேசிக் வந்து இட்ஸ் பேசிக். பட் வந்து யூ ஹேவ் டு நோ, நீங்க மைனஸ் பண்ணீங்கன்னா அது என்ன மீனிங், அது பிப்ஸா பிப்பேட்டா இல்ல வந்து அது 10 பிப்ஸ் கணக்குல போதான்னு நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ லெட்ஸ் ஒரு எக்ஸாம்பிள், எக்ஸ்ஐ கோல்டுக்கு போவேன்னா யூரோ யூஎஸ்டி எடுத்துக்குவோம். ஸோ 10 பிப்ஸ்னா எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 1.09081 இருக்கு. ஓகே, ஸோ திருப்பி ஒரு எக்ஸாம்பிள், இன்னைக்கு வந்து ப்ரைஸ் பாயிண்ட் வந்து 1.09081. நாளைக்குன்னு நம்ம எடுத்துக்கிட்டா என்ன, ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ப்ரைஸ் பாயிண்ட் வந்து 1.09181. ஸோ ப்ரைஸ் ஏறி இருக்கா இறங்கி இருக்கா? ஸோ இந்த கேள்விக்கு வந்து சேம் கான்செப்ட், யூ ஜஸ்ட் மைனஸ் லேட்டஸ்ட். ஸோ இந்த லேட்டஸ்ட் யூ மைனஸ் வித் ஓல்ட் ஒன். ஸோ வந்து 1.09181 மைனஸ் வித் 1.09081. 1 மைனஸ் வித் 2. ஸோ 1 minus 2 you'll get எத்தனை பிப்ஸ் டிஃப்ரென்ஸ். ஸோ வந்து எத்தனை பிப்ஸ்னு நம்ம இது பண்ணா
10 pips ஏறி இருக்கு. ஸோ தட்ஸ் ஹவ் யூ கால்குலேட் 10 பிப்ஸா 100 பிப்ஸா இல்லை 1 பிப்பா இல்லை நெகட்டிவ்ல இருக்கா. நெகட்டிவ்னு இருந்துச்சுன்னா தெரிஞ்சுக்க வேண்டியதா குறைஞ்சிருக்குன்னு ப்ரைஸ். ஸோ லெட்ஸ் கோ ஃபார் கோல்ட் நவ். பார்க்கறதுக்கு இப்போ கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும் மேபி. பட் வந்து ஒன்ஸ் நம்ம சார்ட்க்கு போனால் கொஞ்சம் ஸ்லைட்லி ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது வந்து இஸ் கன்சிடர்ட் ஃபண்டமெண்டல். லெட்ஸ் சே அந்த டூல்ஸ்லாம் இல்லைன்னா நம்ம எப்படி கணக்கு பண்ண. ஆனால் வந்து we have to understand the basics and we have to understand the fundamentals of how things work. ரூல் கால்குலேட்டர் இருக்குன்னு நம்ம வந்து கணக்கு ஐ மீன் மேனுவலா கணக்கு பண்ண தெரியலனா இட்ஸ் நோ யூஸ் ஆல்சோ. யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் த பேசிக்ஸ். ஸோ தட்ஸ் வை வி ஆர் ஸ்டடிங் த பேசிக்ஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து XAUSD. ஸோ நாம அதை அவங்ககிட்ட XAUSD வந்து எப்படி இருக்கும்னு நான் சொன்னேன். அவங்களோட first decimal point, which is, let's see ஒரு example 3002.80. ஓகே, இன்னைக்கு அந்த பிரைஸ் அதுல இருக்கு. நாளைக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து 3002.4ன்னு வச்சுக்கோமே 40. So how you know? Take the new one minus the old one. So you'll get -4. So -4னா is basically 4 pip வந்து இறங்கி இருக்கு. ஆனா வந்து இந்த இடத்துல வந்து எப்படி வந்து ஐயோ ஓகே எப்படி வந்து நம்ம வந்து ஃபைண்ட் பண்ண how to know whether the price point is in 10 pips or 100 pips. Okay, so you just go. Okay, நீங்க என்ன பண்ணலாம். ஓகே, நீங்க கொஞ்சம் ஓகே நீங்க என்ன பண்ணலாம்னா நீங்க ஜஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் டெசிமல் பாயிண்ட் இருக்குல்ல அது வந்து கன்சிடர்ட் 1 பிப். ஆனா வந்து அந்த பாயிண்ட்க்கு முன்னுக்குள்ளது இஸ் கன்சிடர்ட் 10. சா புலோ ராத்தோஸ் அந்த கான்செப்ட் நீங்க வச்சுக்கோங்க. ஸோ வந்து பிப்ஸ் வந்து இஸ் பேசிக்லி சா அண்ட் தென் 10 பிப்ஸ்னு எடுத்துக்கிட்டா இஸ் புலோ. ஸோ வந்து அந்த பாயிண்ட்க்கு முன்னுக்கு வந்து புலோ. ஸோ வந்து லெட்ஸ் சே 3.003க்கு போனுச்சுன்னா 3003.40னா இஸ் பேசிக்லி 10 பிப்ஸ் ஏறி இருக்கு. ஸோ தட்ஸ் ஹவ் யூ கால்குலேட் வெதர் வந்து அது வந்து 1 பிப்ஸ்ல இருக்கா 10 பிப்ஸ்ல இருக்கா இல்லை 100 பிப்ஸ்ல இருக்கா. 100 பிப்ஸ்ல இருக்குன்னா நீங்க just plus the points, same thing. So this is how you calculate pips. Next JPY-க்கு போவோம். நான் சொல்லி கொடுக்குறது வந்து கான்செப்ட்ஸ். இந்த கான்செப்ட் வச்சு நீங்க வந்து என்ன வேணாலும் என்ன வேணாலும் நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். இட்ஸ் ஜஸ்ட் தி சேம். என்ன ஒண்ணு லெட்ஸ் சே வந்து நீங்க வந்து மலேசியன் ரிங்கிட் மாத்துனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிப்ஸ் எப்படி கணக்கு பண்றது ஓடும் அது. So you have to find out by calculating also. So other calculations and is different with different currency pairs. Okay, let's take 1 minute break in increase என்னது brother? Sorry, புரியல. Okay.
ஓகே, திருப்பி ஸ்டார்ட் பண்ணலாம். எனக்கு சத்தியமா ஐபேட் எப்படி பழகணும்னு எனக்கு சத்தியமா தெரியாது. அதனால தான். ஸோ சாரி. ஸோ லெட்ஸ் ப்ரொசீட் வித் த நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்ன மாதிரி முதல் பிப்ஸ், அப்புறம் வந்து லாட் சைசிங் படிப்போம். ஸோ லாட் சைசிங்னா நான் அழகா எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. ஸோ லாட் சைசிங் இஸ் பேசிக்லி உங்களோட பெட்டிங் சைஸ். ஸோ பெட்டிங் சைஸ் நீங்க பார்த்தீங்கன்னா, பெட்டிங் சைஸ்னா இஸ் பேசிக்லி ஒரு சின்ன எக்ஸாம்பிள்னா இஸ் வந்து நீங்க வந்து தோத்தோல நம்பர் எடுக்கிறீங்க. ஒரு வெள்ளி எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து 2500 வெள்ளி. அதே வந்து 10 வெள்ளி போட்டிருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடிச்சுன்னா 25,000 வெள்ளி. ஸோ வந்து அதே கான்செப்ட். அதான் லாட் சைசிங். ஹவு மச் ஆர் யூ பெட்டிங்? எவ்வளோ பெட் பண்ண போறீங்க? அண்ட் வந்து சேம் கான்செப்ட். எவ்வளோ பெட் பண்றீங்களோ அவ்வளோ ரிஸ்க் உங்களுக்கு. அதே வந்து குறைவா பெட் பண்ணீங்கன்னா யூ மேக் லெஸ், ஆனால் வந்து அட் சேம் டைம் வந்து உங்களோட ரிஸ்க்கும் குறைவா இருக்கும். ஸோ வந்து அதான் இது. Brother, I'm confused about calculating of XA USD pips calculation. ஓகே ப்ரோ, நான் வந்து அது வந்து end of the class நான் உங்களுக்கு இது பண்றேன். நோ ப்ராப்ளம். ஸோ வந்து அதான் வந்து லாட் சைசிங். பெட்டிங் சைஸ்னு நம்ம சொல்லுவோம், இல்லைன்னா பொசிஷன் சைசிங்னு நம்ம சொல்லுவோம். ஸோ சில பேர் நீங்க டிக்டாக்ல பார்ப்பீங்க, அடுக்குவாங்க 1 லாட் 10 லாட். ஸோ இதெல்லாம் வந்து அவங்களோட ரிஸ்க் வில் பி வெரி ஹை. அதே வந்து 0.01 பெட் பண்ணாங்களா ஒரு வாட்டி, அவங்களோட ரிஸ்க் வந்து குறைவா இருக்கும். ஸோ தட் இஸ் பெட்டிங் சைஸ். அதோட கான்செப்ட் இஸ் ஜஸ்ட் ஒரு கான்செப்ட். அதோட மீனிங்னா என்னதுன்னு அதான் லாட் சைசிங், அதான் பெட்டிங் சைஸ். பட் எப்படி கணக்கு பண்றது? ஓகே, ஸோ ஸோ 1 லாட் இருக்கு, 0.1 லாட் இருக்கு, 0.01 லாட் இருக்கு. ஸோ 0.01லேருந்து போகலாம். அண்ட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா there's no maximum, you can go how much. ஸோ ஆனால் வந்து மினிமம் வந்து 0.01 லாட். ஸோ மேக்ஸிமம் வந்து நீ கேன் கோ 500க்கு 600க்கு 700 லாட்ஸ்க்கு. ஸோ 0.01 லாட் பெட் பண்ணுறோன்னா ஒரு பிப் நவுந்தா நம்மளுக்கு எவ்வளோ லாபம் எவ்வளோ நஷ்டம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 0.01 லாட்டு. 0.01 லாட்டுக்கு வந்து நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ், நஷ்டமோ ப்ராஃபிட்டோ பார்த்தீங்கன்னா ஒரு பிப் நவுந்தா 10 காசு பெர் பிப். ஒரு பிப் நவுந்தா நம்மளுக்கு வந்து நஷ்டம் இல்லைன்னா ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் 10 cents per pip. லெட்ஸ் சே 0.1 லாட்னா 0.1 லாட்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிப் நவுந்தா $1 per pip நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் ஆர் லாஸ். சேம் கான்செப்ட், இட்ஸ் ஜஸ்ட் மல்டிப்ளையர். 10 மடங்கு 10 மடங்கு 10 மடங்கு. ஸோ நீங்கள் கேட்கலாம் 0.01 தான் பெட் பண்ண முடியுமா, 0.02 பெட் பண்ண முடியாதா? 0.02 பண்ணலாம், 3 பண்ணலாம், 4 பண்ணலாம், 5 பண்ணலாம். நோ ப்ராப்ளம். இட்ஸ் ஜஸ்ட் தட் மினிமம் சைஸ் வந்து நார்மல் ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட்க்கு வந்து இஸ் 0.01. தட்ஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட். மேக்ஸிமம் வந்து எவ்வளோ வேணாலும் போகலாம். எனி நம்பர்ஸ் ஆல் அக்செப்டபிள். ஸோ அதான் நான் அட்வைஸ் பண்ணுவேன். டோன்ட் டேக் பிக் ரிஸ்க் வென் யூ ஆர் லேர்னிங். முக்காசி இங்கே இருக்கிறவங்க ஆல் ஆர் பிகினர்ஸ், ஐ அண்டர்ஸ்டாண்ட். ட்ரேட் ஃபார்ம் 0.01 போதும். நீங்க வந்து சின்ன லாட்ல ட்ரேட் பண்ணி பழகிட்டோனே அதுக்கப்புறம் நீங்க பெரிய லாட் போகலாம். நானும் ஸ்டார்டிங்ல வந்து 0.01 லாட் தான் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ எவ்ரி ஒன் ஹேவ் டு ஸ்டார்ட் ஸ்மால். பிகாஸ் லெட்ஸ் சே நீங்க பெரிய லாட் நீங்க ரிஸ்க் பண்ணலாம், பட் வந்து ஒரு பேசிஸ் ஒண்ணுமே இருக்காது. ஆன் வாட் ஆர் யூ பெட்டிங் ஆன் அண்ட் உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்து எப்படி இருக்கும்னு தெரியாது. ஓகேயா? ஸோ அதுக்காக தான் லாட் சைசிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ 0.02 பெட் பண்ணீங்கன்னா ஒரு பிப் நவுந்தா 20 காசு பெர் பிப். ஒரு பிப் நவுந்தா 20 காசு. ஸோ 1 லாட் ட்ரேட் பண்ணீங்கன்னா ஒரு பிப் நவுந்தாலே $10. நம்ம ஊர் கரன்சிக்கு மாத்தினீங்கன்னா ரிங்கிட்ல வந்து 44.45 ரிங்கிட் கிட்ட வரும். $10 வந்து நம்ம மாத்தினோம்னா 45 ரிங்கிட் கிட்ட வரும். அதே வந்து இந்தியன் ரூபீஸ்ல மாத்தினீங்கன்னா ஒரு 900 ரூபீஸ்க்கு வரும். ஸோ தட் இஸ் லாட் சைசிங் அண்ட் அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா. ஸோ மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா கோல்ட்ல சர்வசாதாரணமா
ஒரு நாளைக்கு 300 400 பீப் வந்து ஃப்ளக்சுவேட் பண்ணும். நீங்க பாத்தீங்கன்னா மத்தியானம்ல இருந்து காலையில வரைக்கும் சாரி மத்தியானம்ல இருந்து ஒரு 6 o'clock வரைக்கும் மட்டுமே கோல் வந்து 200 பீப் இறங்கியிருக்கு. ஆனா 8 மணி காலையில இருந்து 12 மணி மத்தியானம் வரைக்கும் 100 பீப் ஏறி இருக்கு. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து எங்க வேணாலும் போகலாம். லெட்ஸ் சே நீங்க 1 லாட் நீங்க ட்ரேட் பண்றீங்க, 100 பீப் போனாலே இட்ஸ் ஆல்ரெடி $1000. ஸோ $1000 வந்து இட்ஸ் பிக் மணி. ஓகேயா? பட் வந்து நான் என்ன அட்வைஸ் பண்றேன்னா, பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். பட் வந்து ஸ்டார்ட் ஸ்மால் 0.01. நான் வந்து டைரக்டா அட்வைஸ் பண்றேன்ல. ஸ்டார்டிங்ல வந்து நீங்க ஸ்ட்ரெயிட்டா $1000 $10,000 இருக்காங்க சில பேரு. பட் இட்ஸ் வெரி ரேர். ஐ சஜஸ்ட் டேக் ஸ்மாலர் ரிஸ்க். வந்து ப்ரோ அகைன் சொல்லுங்க எந்த பார்ட்ல இருந்து ப்ரோ? ஸோ வந்து அதான் வந்து வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸ்மாலா ரிஸ்க் பண்ணா தோத்தாலாம் ஸ்மாலா போவோம், ஜெயிச்சா ஓகே கொஞ்சம் ஸ்மாலா போவோம். அதுதான். ஸோ திருப்பி மேபி ஐ எக்ஸ்பிளைன் அகெயின் ஜஸ்ட் த லாட் சைசிங். ஓகே, லெட்ஸ் சே ஒரு லாட் ட்ரேட் பண்றீங்க, 1 லாட். ஓகே, 1 லாட் நீங்க உங்களோட பெட்டிங் சைஸ் வந்து ஒரு லாட். இட்ஸ் நாட் $1 அந்த கான்செப்ட் பார்க்காதீங்க. இட்ஸ் ஜஸ்ட் லாட். ஒரு லாட் பெட் பண்ணீங்கன்னா ஒரு பீப் நவுந்தா உங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து $10. ஒரு பீப் லெட்ஸ் சே நீங்க பாய் போட்டிருக்கீங்க, ஒரு பீப் மேல போனுச்சுன்னா நீங்க ப்ராஃபிட் $10 இருப்பீங்க. அதே வந்து நீங்க பாய் போட்டு பிரைஸ் வந்து கீழே இறங்குனுச்சுன்னா நீங்க நெகட்டிவ் $10 இருப்பீங்க. ஒரு பீப் கீழே போனுச்சுன்னா இல்ல மேல போனுச்சுன்னா. அதே வந்து $10 per பீப். ஓகே, ஒரு லாட் ட்ரேட் பண்ணீங்கன்னா ஒரு பீப் வந்து $10. லெட்ஸ் சே பிரைஸ் வந்து யூரோ யூஎஸ்டி வந்து அது வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் 2130. ஓகே, 1.2130 இன்னைக்கு இருக்கு. சாரி இப்ப இருக்கு. 15 நிமிஷம் சென்று நீங்க வந்து பாய் போட்டிருக்கீங்க, விச் இஸ் யூ ஆர் பெட்டிங் பிரைஸ் வந்து மேல ஏறுறதுக்கு. ஸோ 1.2130 இன்னும் 15 நிமிஷம் சென்று வந்து பிரைஸ் வந்து 1.2140 நிக்குது. ஸோ நீங்க என்ன பண்ணலாம், எப்படி கனெக்ட் பண்றதுன்னா இஸ் பேசிக்கலி யூ மைனஸ் த லேட்டஸ்ட் ஒன் with the old one. ஸோ நீங்க மைனஸ் பண்ணீங்கன்னா 10 பிப்ஸ் 15 மினிட்ஸ்ல வந்து நவுந்திருக்கு. ஒரு எக்ஸாம்பிள். ஸோ 10 பிப்ஸ் 15 மினிட்ஸ்ல நவுந்திருக்கு. ஒரு பிப் நவுந்தா 1 லாட்ல வந்து ஒரு பிப் நவுந்தா $10 per pip. ஸோ ஜஸ்ட் 10 pips டைம்ஸ் வித் $10 per pip. உங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து $100 இருக்கும். இப்போ கரண்ட்லி ரன்னிங்ல ஒரு எக்ஸாம்பிள் தரேன். அதே கான்செப்ட் தான் நான் சொல்றேன். கோல் வந்து ஒரு நாளைக்கு வந்து சர்வசாதாரணமா 200-300 பீப்ஸ் போற ஒரு அதே வந்து யூரோ யூஎஸ்டி பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவா போகும். பட் வந்து அந்த கான்செப்ட் பாத்தீங்கன்னா யூரோ யூஎஸ்டி வந்து அவங்களோட ரிஸ்க் வந்து கொஞ்சம் லேஸா இருக்கும். பிகாஸ் த பிரைஸ் ஃபிளக்சுவேட்ஸ் மச் மோர் ஸ்லோவர். ஆனா வந்து கோல் பாத்தீங்கன்னா இட்ஸ் மச் மோர் ஃபாஸ்டர். யூ கேன் மேக், நீங்க வந்து ப்ராஃபிட் வந்து நீங்க ஃபாஸ்டா மேக் பண்ணலாம். அதே சமயத்துல யூ கேன் லூஸ் ஃபாஸ்டர் ஆல்சோ. தட்ஸ் கோல். தட்ஸ் எனி அதர் பேர்ஸ்ல யூரோ யூஎஸ்டி கூட எல்லாம் லூஸ் பண்ணலாம். அதுக்கு வந்து யூரோ யூஎஸ்டி போனீங்கன்னா ஃபுல்லா ப்ராஃபிட்ல இருப்பீங்கன்னா அவசியம். இட்ஸ் ஜஸ்ட் ஹவ் யூ ஆர் ட்ரேடிங், என்ன ஸ்ட்ராட்டஜி பாய்க்கிறீங்க, உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குன்னு தான். ஓகே, லெட்ஸ் சே ஒரு எக்ஸாம்பிள் கோலுக்கு போகலாம். அதை வந்து ஒரு அண்ணன் கேட்டிருந்தாரு கோலோட பிப்ஸ் எப்படி வேலை செய்யுதுன்னு. ஸோ வந்து அதான் நான் சொன்னேன், இந்த டாபிக் வந்து எல்லாமே வந்து ஒரு எல்லாமே ஞாபகம் பண்ணாதான் உங்களுக்கு புரியும். விச் இஸ் பிப்ஸ் அண்ட் லாட் சைசிங். தட்ஸ் ஹவ் யூ கால்குலேட் உங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ். உண்மையாவே வந்து நெக்ஸ்ட் ஸ்லைட்ல இது பண்றது வந்து, ஆனா வந்து நான் வந்து இந்த இடத்துலயே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ கோல் வந்து எப்படி பிப் கனெக்ட் பண்றது திருப்பி நான் சொல்லி கொடுக்குறேன். லெட்ஸ் சே ஒரு எக்ஸாம்பிள். இப்போ வந்து பிரைஸ் வந்து 3009.10. ஓகே, 15 நிமிஷம் சென்று
15 நிமிஷம் சென்ட் வந்து பிரைஸ் வந்து 3009.90 போயிருக்கு. ஓகே ஓகே சேட்ல வந்து யாராவது போடுங்க நீங்க என்ன லாட் சைஸ் நீங்க ரிஸ்க் பண்றீங்கன்னு. 1 லாட்டா 0.1 லாட்டா இல்ல வந்து 0.01 நீங்க ஜஸ்ட் சேட்ல வந்து நீங்க ஜஸ்ட் ஒரு நம்பர் போடுங்க. நான் வந்து உங்களுக்கு ஓகே 0.02 ஓகே 0.02 லாட் வந்து என்ன கணக்குன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் யூ கால்குலேட் ஹவு மெனி பிப்ஸ் நவுந்திருக்கு. ஸோ பிப்ஸ் எத்தனை நவுந்திருக்குன்னா புதுசு லேட்டஸ்ட் மைனஸ் த ஓல்ட் ஒன் மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 8 பிப் கிடைக்கும். 8 பிப்ஸ். ஸோ வந்து 8 பிப்ஸ் வந்து மேலே ஏறி இருக்கு. அதனால தான் உங்களோட வந்து பிளஸ்ல இருக்கு. லெட்ஸ் சே வந்து நெகட்டிவ் 8 பிப்ஸ்னு இருந்துச்சுன்னா ப்ரைஸ் வந்து இறங்கி இருக்குன்னு அர்த்தம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம கண்டுபிடிச்சோம் விச் இஸ் எத்தனை பீப் நவுந்திருக்கு. 8 பீப் நவுந்திருக்கு. ஒரு அண்ணன் போட்டிருந்தாரு அவர் ரிஸ்க் பண்ண போற லாட் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து 0.02. லெட்ஸ் சே நீங்க 0.02 லாட் ட்ரேட் பண்றீங்கன்னா பெட் பண்றீங்கன்னா ஒரு பிப் நான் வந்தா என்ன வேல்யூ பாத்தீங்கன்னா இங்க சார்ட்ல என்ன இருக்கு, நான் உங்க ஸ்லைட்ஸ்ல உங்களுக்கு என்ன வச்சிருக்கேன் 0.01னா ஒரு பிப் நான் வந்தா 10 காசு. அதே வந்து 0.02னா ஒரு பிப் நவுந்தா 20 காசு பெர் பிப். So 20 cent per pip. So 20 cent per pip you times with 8 pips. So 8 pip multiply with 20 cent. ஒரு pip நவுற ஒரு மூவ்மெண்ட் வேல்யூ. ஸோ நீங்கள் கணக்கு பண்ணீங்கன்னா உங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து $1.60 இருக்கும். சாரி 0.0 அது வந்து 0.2 போட்டாரா 0.02 0.02. ஸோ 0.02. ஸோ 0.02க்கு வந்து $1.60 உங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ். லெட்ஸே வந்து நீங்க 0.2 போட்டிருந்தீங்கன்னா உங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து $16 இருக்கும். லெட்ஸே வந்து 2 லாட்னா $160. ஸோ அதுதான் இட்ஸ் ஜஸ்ட் கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. 0.01னா ஒரு பீப் வந்து என்ன வேல்யூன்னு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்களே மைண்ட்ல வந்து நீங்க கணக்கு பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணீங்கன்னா எவ்வளோ வரும்னு. ஸோ அதான் இது வந்து ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கால்குலேட் ஹவு மெனி பீப்ஸ், எத்தனை பீப் நவுந்திருக்கு. எத்தனை பீப் நவுந்திருக்கு வந்து எப்படி கணக்கு பண்ணனா லேட்டஸ்ட் ப்ரைஸ் பாயிண்ட் மைனஸ் பழசு. ஸோ லெட்ஸே இப்போ வந்து இந்த 300910னா அப்புறம் 15 நிமிஷம் சிண்டு வந்து 3009.90னா 90 மைனஸ் வித் 10 லேட்டஸ்ட் மைனஸ் வித் ஓல்ட். அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து பாசிட்டிவா இருந்துச்சுன்னா ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, நெகட்டிவ்னா ப்ரைஸ் வந்து இறங்கி இருக்கு. ஸோ எத்தனை பிப்ஸ் வந்து நீங்க கனெக்ட் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் வந்து உங்க லாட் சைஸ்க்கு வந்து என்ன வேல்யூன்னு டாலர்ல கணக்கு பண்ணுங்க. லெட்ஸே 0.01னா 10 காசு ஒரு பிப். ஸோ 10 காசு ஒரு பிப் சாரி 10 காசு வந்து 1 பிப்போட வேல்யூ. லெட்ஸே 10 பிப் வந்துருக்குன்னா 10 times 10 cent. 10 காசு யூ டைம்ஸ் வித் 10 பிப்ஸ் $1. ஸோ தட்ஸ் த கான்செப்ட். எல்லாருக்கும் புரிஞ்சா சாட்ல போடுங்க, கேள்வி இருந்துச்சுன்னா கேளுங்க, நோ ப்ராப்ளம் ப்ரோ. ஸோ 15 minutes will be the duration. You understand? Okay, thank you. Okay, so 15 minutes will be the duration. Understand bro clearly? Bro, the culprit one can explain again. Okay bro, just நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. ஓகே, டூரேஷன் ஒரு ஆள் கேட்டிருந்தாரு. அது வந்து நான் வந்து அந்த செகண்ட் கிளாஸ்ல இது பண்றேன். செகண்ட் கிளாஸ் வந்து எப்ப நம்ம நடக்கிறோம்னா இட்ஸ் பேசிக்லி சாட்டர்டே ராத்திரி வந்து நம்ம வந்து செய்ய போறோம். ஸோ சாட்டர்டே ராத்திரி செகண்ட் கிளாஸ் வந்து இது பண்ணோம். இது இந்த கிளாஸ் வந்து நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி தியோரியா இருக்கும், ஸ்லைட்லி போரிங், ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஆனா வந்து இது உங்களுக்கு புரிஞ்சே ஆகணும். செகண்ட் கிளாஸ் வந்து மோட் வந்து அந்த நம்ம சார்ட் ஒர்க்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த சார்ட் ஒர்க்ஸ் வந்து நம்ம வந்து படிப்போம். என்ன ஸ்ட்ராட்டஜி நம்ம பார்க்கலாம், எந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகும். ஸோ அதுதான். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் திருப்பி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நான் இந்த வாட்டி வந்து கொஞ்சம் மேபி நான் எழுதி இது பண்ணுறேன். ஓகே,
Okay. So first step, calculate pips. Calculate pips. Pips வந்து கணக்கு பண்ணுங்க. Second step, உங்களோட lot size வந்து lot size கணக்கு பண்ணுங்க. lot size வந்து உங்களுக்கு தெரியும் நீங்க என்ன lot size கணக்கு பண்றீங்கன்னு. ஆனா வந்து value per pip அந்த கான்செப்ட்ல பாருங்க. 0.01னா ஒரு pip நவுந்தா 10 காசு. வந்து 10 காசுக்கு மாத்துங்க. USDக்கு மாத்துங்க உங்களோட lot sizing. ஒரு pip நவுந்தா என்ன வேல்யூ. Third, pips எத்தனை கணக்கு பண்ணிட்டீங்களா? Pips times with உங்களோட USD per pip per value. USD per pip. So that's how you calculate உங்களோட profit and loss. So starting இருந்து இது பண்ணுவோம். Let's say ஒரு example, Euro USD. Price point is 1.0352. ஒரு example, just one example. Euro USD வந்து pips எப்படி கணக்கு பண்ண? 4th decimal point. Pointல இருந்து 4வது இடம். So which is 2வது. நான் வந்து pipet வந்து நான் இதுல இன்க்ளூட் பண்ணல. நான் ஸ்ட்ரெயிட்டா pipsக்கு இது பண்றேன். So ரெண்டாவது நம்மளோட இடத்துல இருந்து நீங்க கணக்கு பண்ணணும். ஸோ 15 நிமிஷம் சிண்டு ஒரு எக்ஸாம்பிள்ல 15 நிமிஷம் சிண்டா 60 நிமிஷம் சிண்டா இல்ல வந்து 1 hour சிண்டா இட் டசன்ட் மேட்டர். ஐம் ஜஸ்ட் சேயிங் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். லெட்ஸ் சே ஒரு நிமிஷமே வச்சுக்கோமே. ஒரு நிமிஷம் சிண்டு 1.0362. ஸோ எத்தனை பீப் நவுந்திருக்கு? எப்படி கணக்கு பண்றது? லேட்டஸ்ட் மைனஸ் வித் ஓல்ட் ஒன் கணக்கு பண்ணீங்கன்னா 10 பிப்ஸ் வரும். நீங்க உங்க கால்குலேட்டர் தரலாம். 1.0362 minus with 1.0352 you'll get 10 pips. let's say உங்களோட பெட் சைஸ் வந்து பெட்டிங் சைஸ் வந்து 0.1 lot. ஸோ 0.1 lot USDக்கு மாத்தினா என்ன வேல்யூ? ஒரு பீப் நவுந்தா $1. ஒரு பீப் நவுந்தா. ஸோ இதுவும் கிடைச்சிருச்சு, இதுவும் கிடைச்சிருச்சு. ரெண்டுத்தையும் டைம்ஸ் பண்ணுங்க. ஒரு பீப் நவுந்தா $1 times with 10 pips. You will get $10. That's how you calculate lot sizing and pips. Okay. ஸோ இந்த ஸ்லைட் வந்து உண்மையாக வந்து நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்றது ஆனால் வந்து நான் வந்து அதே ஸ்லைட்ல வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் அனாலிசிஸ். டைப்ஸ் ஆஃப் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்கு. ஒன்று வந்து ஃபண்டமெண்டல் இருக்கு, ஒன்று டெக்னிக்கல் இருக்கு. ஆனால் வந்து கொஞ்சம் லேட் ஆகுது டைமு. பட் இன்னைக்கு வந்து மேபி பிரீஃபா வந்து ஒரு சிம்பிள் டேர்ம்ஸ்ல வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வந்து என்னன்னு பார்ப்போம். ஸோ ஸ்லைட் பார்க்காதீங்க, ஜஸ்ட் நான் பேசுறது வந்து கேளுங்க. ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வந்து இஸ் பேசிக்லி நியூஸ். ஃபண்டமெண்டல்னா எக்கனாமிக் ரிப்போர்ட்ஸ் இந்த மாதிரி பார்ப்பாங்க. ஸோ ஒரு கண்ட்ரியோட எக்கனாமி எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு தான் இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து அந்த சார்ட்லாம் இருக்குல்ல, இந்த பாக்ஸ் போட்டு இதெல்லாம், இதுதான் டெக்னிக்கல் அனாலிசிஸ். அது வந்து அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னா இஸ் வந்து நியூஸ். ஒரு கண்ட்ரியோட எக்கனாமி எப்படி இருக்குன்னு. ஸோ ஒரு கண்ட்ரியோட எக்கனாமி எப்படி இருக்குன்னு நீங்க பார்க்க போறீங்கன்னா யூ ஹேவ் டு கோ டு யூ ஹேவ் டு செக் எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து சென்ட்ரல் பேங்க் பாலிசிஸ், அப்புறம் வந்து நியூஸ் அண்ட் இவெண்ட்ஸ். லெட்ஸ் சே ஒரு எக்ஸாம்பிள் தரேன், சார்ட் பார்க்காதீங்க. லெட்ஸ் சே ஒரு எக்ஸாம்பிள் தரேன். லெட்ஸ் சே மலேசியால வந்து எர்த்குவிக் நடக்குது வச்சுக்கோங்களேன். எர்த்குவிக் நடந்துச்சுன்னா ப்ரொடக்ஷன் ஓடாது, கம்பெனிஸ்லாம் ஒண்ணுமே ஓடாது. ஸோ கண்ட்ரி வந்து எப்படி காசு செய்யும்? காசு செய்யாது, குறைவா செய்யும். ஏன்னா கம்பெனிஸ்லாம் மூடிடுவாங்க. ஸோ டைரக்டா அது எங்க லீட் பண்ணுது? ஒரு கண்ட்ரியோட எக்கனாமி வீக் ஆயிரும். ஸோ ஒரு எக்கனாமி வந்து வீக் ஆகுனுச்சுன்னா இட்ஸ் பேட் ஃபார் த கரன்சி. அதுதான் வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். ஆனா வந்து நான் வந்து எர்த்குவிக்னு சொன்னேன்ல, அது வந்து நியூஸ் அண்ட் இவெண்ட்ஸ் இடத்துல வரும். ஜியோ பொலிட்டிக்கல் இவெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ், ஜிடிபி, இன்ஃப்ளேஷன், எம்ப்ளாய்மெண்ட் டாட்டா. இதுதான் வந்து ஜிடிபி வந்து கிராஸ் டொமெஸ்டிக் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. இன்ஃப்ளேஷன் ரிப்போர்ட் வந்து டைரக்ட்லி கோரிலேட்ஸ் வித் சிபிஐன்னு சொல்லுவாங்க, சிபிஐ நியூஸுக்கு. அதுக்கப்புறம் வந்து எம்ப்ளாய்மெண்ட் டாட்டா வந்து என்எஃப்பி நியூஸ் டைரக்ட்லி கோரிலேட் பண்ணும். என்எஃப்பினா எம்ப்ளாய்மெண்ட் டாட்டால அந்த ரிப்போர்ட் கூடயே வர ஒரு டாட்டா வந்து எம்ப்ளாய்மெண்ட் டாட்டாவும் வரும். ஸோ சென்ட்ரல் பேங்க் பாலிசிஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் நம்ம காசு பேங்க் வந்து கொடுக்குற லோன் ரேட் என்ன ரேட்ல இருக்குன்னு.
ஸோ அது எல்லாமே வந்து ஒரு கண்ட்ரியோட எக்கனாமி வந்து இஃபெக்ட் பண்ணும். ஸோ இந்த நியூஸ்லாம் நீங்க எப்படி செக் பண்ண போறீங்கன்னா, யூ கேன் கோ டு forexfactory.comனு தட்டுங்க. அந்த வெப்சைட்ல வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் எப்படி படிக்கணும்னு நான் அடுத்த கிளாஸ்ல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா இப்பயே பண்ணியாச்சு. ஸோ forexfactory.comல போனீங்கன்னா, மேபி யூ கேன் நீங்க ஜஸ்ட் சும்மா போய் பாருங்க. புரிஞ்சுச்சுன்னா குட், புரியலன்னா நான் அடுத்த கிளாஸ்ல வந்து இந்த சாட்டர்டே வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ அதுல வந்து என்ன நியூஸ், எத்தனை மணிக்கு, என்ன என்ன இம்பேக்ட் கொடுக்கணும்னு கூட அது எல்லாமே போட்டிருக்கோம். ஸோ அதுக்காக தான் நம்ம forexfactory.com வந்து நம்ம வந்து பாய்க்கிறோம். இது வந்து ரொம்ப எத்தனையோ வருஷம், மோர் தென் 20 இயர்ஸ் இந்த வெப்சைட் ஒன்றும் இருக்கு. ஸோ அதான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் இஸ் பேசிக்லி நியூஸ்ல. நியூஸ் வந்து ஒரு கண்ட்ரியோட ரிப்போர்ட்ஸ் இதெல்லாம் எப்படி அனலைஸ் பண்றது தான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். ஸோ டெமோ அக்கௌண்ட் எப்படி திறக்கணும்னு நான் வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து நான் வாட்ஸ்அப் குரூப்ல போடுறேன். இந்த ஸ்லைட்டும் அப்புறம் இந்த ஸ்லைட்டும், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து வி ஆர் டன், விச் இஸ் பேசிக்ஸ் அண்ட் மோர் டு கோ கான்செப்ட் ஃபாரெக்ஸ்னா என்னதுன்னு, அதுக்கப்புறம் வந்து எப்படி கணக்கு பண்றது முக்காசி. ஸோ அடுத்த கிளாஸ்ல வந்து மோர் டு பை அண்ட் செல், அதெல்லாம் அதோட என்ன மீனிங், கேண்டில் ஸ்டிக்ஸ், அதுக்கப்புறம் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஸோ அது வந்து மெயினாக நம்ம பார்ப்போம். ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸ்னா இஸ் பேசிக்லி அந்த ஸ்ட்ராட்டஜி. நான் சொன்ன மாதிரி உலகத்தில் நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அப்புறம் வந்து இண்டிகேட்டர்ஸ்லாம் எப்படி பார்க்கணும்னு நான் சொல்லிக் கொடுப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் வி ஆர் குட், இட்ஸ் டன். லெட்ஸ் சே கேள்விகள் இருந்துச்சுன்னா இப்போ சேட் பாக்ஸ்ல போடுங்க, நான் ஐல் ட்ரை டு எக்ஸ்பிளைன் இட். எப்படி இரேஸ் பண்ண ஸ்லைடா, ஐ மீன் ஜஸ்ட் இரேஸ்ல, ஹவு டு கிரியேட் நியூ பேஜ். ஐ திங்க் ஐ ஜஸ்ட் இரேஸ். ஓகே ஓகே. ஸோ ஏதாவது கேள்விங்க இருந்துச்சுன்னா இப்போ நீங்கள் சேட் பாக்ஸில் நீங்கள் போடலாம். ஓகே. எம் ட்ரேடிங் வந்து பிளே ஸ்டோரில் இல்லைல்ல. ஸோ நான் ஒரு வீடியோ போடுறேன். அது ஜஸ்ட் நீங்கள் க்ரோமில் போயிட்டு 3 கிளிக் தட்டிட்டு நீங்கள் ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ண வேண்டியதான். நான் ஜஸ்ட் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி நான் இது பண்ணுறேன், நோ ப்ராப்ளம். ஏன்னா நான் ஐபேட் பாய்க்கிறது எனக்கு அவ்வளோ தெரியாது. நீங்கள் இப்போ என் ஃபோன்லேருந்து ஷேர் பண்ண சொன்னால் எனக்கு சத்தியமாக தெரியாது. ஓகே, நான் உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ரோ ஃபண்டமெண்டல் செகண்ட் ஸ்லைட் ஷோ ஐ நீட் டு ஸ்க்ரீன்ஷாட், நோ ப்ராப்ளம். இந்த ஸ்லைட் இதா, இது ஓகே. forexfactory.com இதான் இந்த வெப்சைட் பேஜ். ஸோ எம் ட்ரேடிங் கேட்டவருக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி குரூப்லேயே போடுறேன் எல்லாருக்கும். ஏன்னா வந்து மேமா பிளே ஸ்டால் இல்லை, ஆனால் வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஹோம் ஸ்க்ரீனுக்கு வந்து நீங்கள் எடுத்து வரலாம். யூ கேன் ஜஸ்ட் இன்ஸ்டால் இட். ஸோ நான் ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி நான் உங்களுக்கு குரூப்பில் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஹவு டெமோக்கான எப்படி திறக்கணும்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுவும் அந்த ஸ்லைட் மட்டும் நான் வந்து வாட்ஸ்அப் குரூப்லேயும் போட்டுறேன். ஸோ சாட்டர்டே ராத்திரி நான் உங்க எல்லாரையும் பாக்குறேன் 8:30 PM. தெரியும் நிறைய பேர் வந்து இன்னைக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, நைட் ஷிஃப்ட் தெரியும், நிறைய பேர் மெசேஜ் பண்ணீங்க. ஆனா வந்து நம்மளுக்கு வேற டைம் இல்லை, அதனால தான். ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம இன்னைக்கு வச்சோம். ஸோ சாரி. ஸோ லெட்ஸே ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா நீங்க வந்து வாட்ஸ்அப்ல கூட நீங்க இது பண்ணலாம், நோ ப்ராப்ளம். Brother, I'm confused about calculating XAUUSD pips. Okay, நான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன், நோ ப்ராப்ளம். ஓகே, ஸோ XAUUSDயோட ப்ரைஸ் பாயிண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 3009.12ன்னு இருக்கும். இதான் கோலோட ப்ரைஸ் பாயிண்ட். ப்ரைஸ் எப்படி இருக்கும் நீங்க சார்ட்ல போனா இந்த நம்பர்ஸ் தான் இருக்கும். எக்ஸாம்பிள் ப்ரைஸ் பாயிண்ட் வந்து ப்ரைஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா வந்து அந்த ஸ்ட்ரக்சர் வந்து சேமா இருக்கும். ஓகே, 3009.12 ஒரு எக்ஸாம்பிள். லெட்ஸ் சே வந்து 15 மந்த்ஸுமோ 2 மாசம் சிண்டு, எனி டைம் ஜஸ்ட் கொஞ்ச நேரம் சிண்டு வந்து ப்ரைஸ் பாயிண்ட் வந்து மாறி இருக்கு. எவ்வளவு மாறி இருக்குன்னா 3002.12. ஓகே, ஸோ எத்தனை பீப் நவுந்திருக்கு? நான் ஜஸ்ட் வெயிட் பண்றேன் நீங்க சேட்ல இது பண்றதுக்கு. ஸோ நம்ம சொன்ன ரூல்ஸ் என்னது,
மின்னுக்கு லேட்டஸ்ட் மைனஸ் இது ஓல்ட் ஒன். லேட்டஸ்ட் வந்து இந்த நான் கடைசியா இது பண்ணது. பழசு வந்து ஓல்ட் ஒன். ஸோ மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? யாராவது போட்டிருந்தாங்க? நில்லு. ஓகே 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 நான் இங்கே செக் பண்ணுறேன். -7. ஓகே இதுதான் வந்து ராங். -70 உண்மையாவே. எஸ் கரெக்ட் புகழ். ஸோ ஏன் -70 பார்த்தீங்கன்னா நம்ம கணக்கு பண்றது வந்து எங்க பார்த்தீங்கன்னா 7ன்னு நீங்க எடுத்துக்கிட்டா இது நீங்க இந்த காலம் வந்து நீங்க செக் பண்ணியிருந்திருக்கணும். சாரி, நீங்க வந்து இந்த செக்ஷன் இருக்குல்ல, இந்த லைன் இதுதான் வந்து 7னா எப்படி இருந்திருக்கணும்னா 3009.12 இருக்கு. அப்புறம் 15 நிமிஷம் வந்து பிரைஸ் வந்து 3009.82. இதுதான் மைனஸ் பண்ணீங்க. இதை மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 7 கிடைக்கும். 7 டிப்ஸ். அதே வந்து இந்த காலம்னா இது வந்து நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன், 1 2 3 4 5 6 7 8 9 அந்த கணக்குல வரும். அதே வந்து இங்கன்னா இந்த இடத்துல இருந்து நீங்க பாக்குறீங்கன்னா 70 பிப்ஸ் உண்மையாவே புளு டெர்ம்ஸ்ல வந்துடும். which is புளு டெர்ம்ஸ் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண? புளு புளு புளுனா இஸ் பேசிக்லி 10 20 30 40 பிபி அந்த டேர்ம்ஸ்ல வந்துடும். டபுள் டிஜிட்ஸ்ல வந்துடும். ஸோ அதான் வந்து ஹவு யூ நீட் டு சி. நான் ஸ்டார்டிங்ல உங்கள்கிட்ட என்ன சொன்னேன் இஸ் கோல வந்து கனெக்ட் பண்றது வந்து யூ ஹேவ் டு கணக்கு ஃப்ரம் பாயிண்ட்ல இருந்து ஒரு டெசிமல் பாயிண்ட் விச் இஸ் ஃப்ரம் திஸ் பார்ட். ஸோ இந்த பாயிண்ட் தாண்டி இந்த பாயிண்ட்டுக்கே வந்துருச்சு விச் இஸ் நெக்ஸ்ட் காலம்க்கு. ஸோ இங்கே அந்த டிஃப்ரென்ஸ் வந்து இங்கேயோ இருந்து ஆனா வந்து இங்க காஸ்மா இருந்துச்சுன்னா இந்த காலம்ல வந்து காஸ்மா இருந்துச்சுன்னா அது வந்து அந்த நம்பர்ல இருந்திருக்கும். ஆனா வந்து அந்த காலம் வந்து இப்ப 7ல நிக்குது. ஸோ விச் இஸ் 70 பிப்ஸ். திருப்பி ஒரு எக்ஸாம்பிள் தரேன். ஆனா வந்து இந்த தடவை வந்து பிரைஸ் வந்து இஸ் வெரி டிஃப்ரெண்ட். ஓகே பிரைஸ் வந்து ஒரு எக்ஸாம்பிள் 2987.12 ஒரு 15 நிமிஷம் சென்று வந்து 2981.02. ஸோ இது வந்து எத்தனை பிப்ஸ் வந்திருக்கு சாட் பாக்ஸ்ல போடுங்க. அதே டைம்ல நானும் கணக்கு பண்றேன். ஓகே 6.1 எடுத்துக்காதீங்க. அந்த பாயிண்ட் இடத்துல வந்து நீங்க விட்டுட்டு நீங்க வந்து இந்த காலமா பாருங்க. பாயிண்ட்ல இருந்து இந்த இடம் பாயிண்ட்ல இருந்து ரைட் ஹேண்ட் சைட் 1 2 3 4 5 6 7 8 9 அந்த டேர்ம்ஸ்ல போகும். ஆனா வந்து அதே வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்டும் வந்திருந்தா அது வந்து டபுள் டிஜிட்ஸ்ல வந்துடும். லெட்ஸே வந்து 6 வராம காசமா இருந்துச்சுன்னா ஒரு பிப் நவுந்திருக்குன்னு அர்த்தம். ஏன்னா நீங்க இந்த இடத்துல இருந்து தான் எடுக்கிறீங்க. ஆனா இந்த டைம்ல வந்து 7 - 1 பண்ணும்போது ஐ மீன் 2987 to 2981 எத்தனை பீப்ஸ்னு பாத்தீங்கன்னா 6. அந்த காலம் மட்டும் 60 பீப்ஸ். ரைட் ஹேண்ட் சைட் காலம்ல பாத்தீங்கன்னா எத்தனை பீப்னா 1 பீப். ஸோ ரெண்டும் ஒன்னா பார்த்து செஞ்சீங்கன்னா 61 பீப்ஸ் உண்மையாவே. ஸோ தட்ஸ் ஹவ் யூ கால்குலேட் கோலோட பீப்ஸ். டோன்ட் வரி. லெட்ஸே வந்து ஸ்டில் கன்ஃபியூசிங்கா இருந்துச்சுன்னா நான் வந்து MT5 வந்து எப்படி வந்து ஆட்டோமேட்டிக்கா கணக்கு பண்றதுன்னு நான் காமிக்கிறேன். நான் ஏன் இது கொஞ்சம் கஷ்டமான வே நான் உங்களுக்கு காட்டுறேன்னா ஃபண்டமெண்டல்னா அந்த கான்செப்ட் வந்து புரியறதுக்கு. லெட்ஸே புரியலன்னா டோன்ட் வரி. போக வந்து யூ வில் somehow understand. It's no problem. It's very simple. Okay. All right. So thank you for coming for today's class. ரொம்ப நன்றி. ஸோ வேற ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம். இல்லைன்னா வந்து that's all for today. Thank you. I'll see you this Saturday 8:30. All right. Thank you.